அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுகவினர் எதிர்க்கட்சியாக இருந்தபோது சட்டசபையில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை விளக்கிய போது டேபில் சரியாக சவுண்ட் வராததால் கடுப்பான காட்சி அரங்கேறியுள்ளது. அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய சட்டப்பேரவை உறுப்பினர் சட்டமன்றத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள் என்று வரலாறு சொல்லும். என்னப்பா சவுண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, என்னப்பா எடுத்து ரெடியம்மா. சட்டப்பேரவையில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி மரபை கடைபிடித்தார்கள் என்பதை நாட்டு மக்கள் அறிந்திருக்கின்றால் மீண்டும் மக்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற விதமாகத்தான் இதை நான் காட்டுறேன். அவர் ஏன் அப்படி அந்த வார்த்தை சொல்லுவானே, அந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்துறீங்க? ஓடி ஒளிவானா ஏன்னா உடனே பாதிக்கப்பட்ட உடனே மக்கள் போய் பார்த்து ஆறுதல் சொல்லிருக்கணும்ல. ஏன் ஆறுதல் சொல்லல? பயமா? இன்றைக்கு யார் முதலமைச்சர், யார் டிஜிபி, இவரெல்லாம் தெரியாது என்று அந்த கூட்டணி கட்சி தலைவர் சொல்றார். வெக்கமா இல்ல? ஏங்க ஒரு நாட்டுடைய முதலமைச்சருக்கே நடந்த சம்பவம் தெரியவில்லை என்றால் நாட்டு மக்களை யார் காப்பாற்றுவது? சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய டிஜிபிக்கு இது தெரியாது என்றால் யார் இந்த சட்ட ஒழுங்கை பாதுகாப்பது? சிந்திச்சு பாருங்க. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அவருடைய கூட்டணி கட்சி தலைவர்களும் இவர்களை தாங்கி பிடிக்கிறார்கள். தவறு. உண்மை என்ன என்பதை வெளியே கொண்டு வர வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.